வைரமுத்து வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கும் வந்து அங்க அவர்தான் வந்து பெரிய ராம வைரமுத்து சார். அப்ப அவர்தான் அங்க பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல இப்பவும் அதே மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. திருச்செந்தூர்ல வந்து விஜயனுடைய பாடி கார்டு வந்து ஒரு முஸ்லிம். அவர் வந்து எப்படி உள்ள போலாம்? ஒவ்வொரு கோயிலுக்குமே பாத்தீங்கன்னா வந்து அது நிறைய நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நீங்க சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போன திருச்செந்தூர்ல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு இது இருக்கும். அதை நம்ம தலையிட முடியாது. ஆகம விதிகள் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம யாருமே தலையிட முடியாது. இப்போ உண்மையாவே அவங்க என்ட்ரி அலோவ் பண்றாங்கன்னா அந்த அந்த கோயிலுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றது தப்பு கிடையாது. ஆனா இதுல அரசியல் பண்றது இதுல ஒண்ணுமே கிடையாது. அரசியல் பண்றாரு அவர் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கோயில்ல பர்மிஷன் இருந்தா நீங்க போகலாம். பர்மிஷன் இல்லாத நீங்க தான் சொன்னீங்க ஜோசப் விஜய்னு பேரு, அவருடைய அடையாளம் அதுவா இருக்குன்றனால இப்ப எல்லாரும் வந்து போனோம், வேளாங்கண்ணி போனோம், நாகூர் தர்கா போனோம், அந்த மாதிரி அவரும் போயிருக்காரு. போறதுல தப்பு இல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், என்ன பொறுத்தவரை போறதுல தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். அவருக்கு விருப்பம் இருக்குது. இன்னொன்னு அவரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி ஃப்ளோட் பண்ணிட்டாரு. அந்த பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஹிந்து மதத்தை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு அதுல விருப்பம் இருக்குன்னா போறதுல வந்து தப்பு கிடையாது. இதுல வந்து பாலிடிக்ஸ் பண்றதுல பொலிட்டிக்கல் எனக்கு வந்து அப்படி தெரியும். இன்னொன்னு நீங்க வந்து ஒரு எல் முருகன் அவருக்கு பதவியேற்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் அவர் தான் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் திமுக வந்து அதை ஃபாலோ பண்றாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இதுல இருந்து என்ன முருகருக்கு வந்து நிறைய பக்தர்கள் இருக்கிறான்னு தெரியுது. அவரை போய் பார்க்கணும். ஒரு உண்மையாவே வந்து ஒரு மனசுல ஒரு வேண்டுதலோட போறவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்டண்டுக்காக ஒரு ஆர்டிபிஷியலா வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக போகாம உண்மையாவே அந்த ஒரு பக்தி உணர்வோட இருக்குன்னா அது யார் வேணா போகலாம். அந்த கோயில்ல என்ன விதிகள் இருக்குதோ இவங்க போகலாம் போகக்கூடாதுன்னு இருக்குன்னா இப்ப சாதாரணமா வந்து நீங்க ஒரு ஹிந்து வந்து ஒரு இடத்துல எனக்கு தெரியாது, சர்ச்சா இருக்கட்டும் இல்ல மசூதியா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் போகணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல போய் நான் ஏன் போகக்கூடாது அப்படிலாம் நம்ம பேச முடியாது. அவங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த ரூல்ஸ் இஸ்லாமியர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஆனா அப்படிதான் அவர் பதிவு பண்ணி அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்க வந்து என்ன பொறுத்தளவுல வந்து அந்த கோயில்ல விதிகள் இருக்குது, ஆகம விதிகள் பின்பற்றுறாங்க, அதுல வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து ஒரு உண்மையாவே ஒரு என்ன சொல்ற ஒரு வேண்டுதலோட வர்றவங்களை வந்து நம்ம யாருமே போக